கடந்த வாரம் பூரா ஒரு அமளி துமளி, பத்திரிகைகளில் பேட்டி, என்ன ஆட்சி நடத்துறீங்க, வாயை திறங்க, ஒரே நாளில் 40 பாலியல் குற்றங்கள் அப்படி இப்படின்னு அள்ளி தெளித்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிரவுண்டு கிடச்சிருக்கு. சும்மா விடுவாங்களா? ஆமாங்க. 17வது சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்குது. கூட்டத்துக்கு வந்திருந்த திமுக அன்கோ, அதாவது உதயநிதி அன்கோ சும்மா வரல, கையில் பிட் நோட்டீஸு பதாதைகள் வந்திருக்கிறாங்க. அந்த பதாதைகளில் கதல் சத்தம் கேட்குதா, வாயை திறந்து பேசுங்க, அது இல்லாமல் மாஸ்கெல்லாம் வாயை திறந்துங்க பேசுங்க சிஎம், அப்படி இப்படின்னு ஏராளமான ரீல்ஸோடு வந்திருக்கிறாங்க. ஃபுல் மேக்கப்போடு வந்திருக்காங்க. ஆக இன்னைக்கு குஜிலி மஸ்து தான் உதயநிதிக்கு. ஒரு வேளை இன்றைக்கும் தளபதி விஜய் வாயை திறந்து பேசலைண்ணா அவங்க ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். ஆட்டமெல்லாம் கொஞ்சம் குறைக்கணுங்கண்ணா. ஜெயலலிதா அம்மா பாணியில் சிஎம் விஜய் வாயை திறந்து 2 பேச்சு பேசணும், 2 கொட்டு கொட்டணும். கொட்டுனாதான் தேயிலுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவர் அமைதியாக இருக்க இவங்க ஆட்டம் ஓவராக தான் போகுங்கிறது பொதுமக்களோட கருத்து. ஆக விஜய் இன்னைக்காவது எல்லாரும் கேட்குற மாதிரி வாயை திறந்து அவங்களுக்கு பதில் சொன்னா தான் அன்னைக்கு வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஓட விரட்ட ஆரம்பிச்சிருவாங்கிற மட்டும் உண்மைங்கன்னு பொதுமக்கள் பரவலாக பேசிக்கிறாங்க.